முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இன்று காலை திமுகவில் இணைந்த நிலையில் மனோஜ் பாண்டியன் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், இது தொடர்பான விவரங்கள். தனது எம்எல்ஏ பதவியை மனோஜ் பாண்டியன் ராஜினாமா செய்துவிட்டார். சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக மனோஜ் பாண்டியன் கடிதம் வழங்கிவிட்டார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில இன்றைக்கு திமுகவில் இணைந்தார். திமுகவில் இணைந்துவிட்டதால் இப்போது எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டார். மனோஜ் பாண்டியனை பொறுத்தவரைக்கும் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளம், அதாவது இப்போது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். கடந்த 4.5 ஆண்டுகளாக ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த மனோஜ் பாண்டியன் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக இருந்த சூழல்ல திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டதால் இப்போது முறைப்படி தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். சபாநாயகர் இந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சபாநாயகர் ஏற்றுக்கொண்டு பின்னர் தேர்தல் ஆணையத்துக்கு இவ்வாறு மனோஜ் பாண்டியன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் என்று தேர்தல் ஆணையத்துக்கு தகவல் தெரிவிப்பார். அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் இந்த ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி காலியாக இருக்கிறது போன்ற அறிவிப்பை எல்லாம் வெளியிடும். இப்போதைய சூழல்ல மனோஜ் பாண்டியன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் என்ற முக்கிய செய்திதான் கிடைத்திருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.